என்னை விட அனுபவம் உள்ள அநேக தெய்வ மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்களுக்கு பிரசங்கம் பண்ண என்னால் முடியாது. அதனால் தெரிஞ்ச சில காரியங்களை நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதான் சரியாப்படும் நினைக்கிறேன். ஏன்னா பல ஆட்கள் பிரசங்கம் பண்ணி பைபிள் முழுவதும் ஏறத்தாழ முடிச்சிட்டாங்க. இனி ஏதோ கம்பராமாயணத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு பலர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு முறை ஒரு நண்பர் என்னை பார்த்து கேட்டார், நீர் உங்கள் பாட்டுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நானாக இருந்தால் இதுக்கு முன்னே கம்பராமாயணத்துக்கு போயிருப்பேன். ஏன்னா 156 நாட்கள் கொரோனா நாட்களில் செய்தி கொடுத்தேன் டெய்லி. அப்போ பேசி ஒரு நாள் இவர் திடீர்னு, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுக்கிறது வரைக்கும் பொறுக்கலாம், அவங்க அப்பனா பொறுப்பாங்க. அவன் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, நம்மகிட்ட ஒன்று கேட்கணுமியான்னார். என்ன, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறீரே, நானாக இருந்தால் இதுக்கு முன்னே கம்பராமாயணத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னா. ஏன்னே, இல்லை பிரசங்கமெல்லாம் நிறைய தாளமாக போகுது, இந்த 66 புக்கில் தானே பேச வேண்டிய இருக்குன்னார். ஆனால் நம்ம நிறைய பிரசங்கங்களை செய்து விட்டோம், கேட்டு விட்டோம். அவைகளை நினைவுபடுத்தி இந்த புதிய வருஷத்திற்குள் கிருபையில் பிரவேசிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம். இதுதான் இந்த மாதத்தில் நான் ஊழியர்களுக்கு பிரசங்கித்து வருகிறேன். நேற்றுக்கு இதுதான் பேசினேன், திங்கட்கிழமை இதுதான் பேசினேன், இன்னைக்கு இதுதான் பேச போகிறேன், நாளைக்கு என்ன கூப்பிட்டாலும் இதுதான் பேசுவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் ஊழியர்களுக்கு இதுதான் பேச சொல்லி இருக்கிறார். தொடங்குறது இங்கே, முடிகிறது வேற மாதிரி இருக்கும். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் இணைந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு தேவனால் அருளப்படுகிற இந்த நாள் கர்த்தர் நிர்ணயம் செய்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் ஏதோ ஒன்றை பேசுவதற்கு திட்டமிட்டிருப்பார். அவர் எதையும் தற்செயலாக செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எதையும் தற்செயலாக செய்கிறவர் அல்ல. இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறேன். அந்த ஒரு நிமிஷம் லைவ் ஓடுதா? இது லைவ் இருக்கா? அடைக்கு வாசிராமா? ஆமாம், கர்த்தர் நல்லவே. ஆமாம், நல்ல வேலை கேட்டேன் நான். இனி ஒழுங்கு பண்ணி, ஏற்கனவே நம்ம வாய்க்கு வாஸ்து கிடையாது, இதுக்கு மேலே வம்புழுப்பானே, வந்தம்மா பேசினம்மா சோத்தை தின்னம்மா போனம்மான்னு இருக்கு. சரி, இந்த ட்ரிபிள் லைட்டாக குறைச்சிருங்க, ஒரு முடி அளவு குறைக்கணும். சரி, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வாக்கியமும் 29ஆம் வாக்கியமும் 30வது வாக்கியத்தையும் வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையிலான வசனங்கள். ஒருவர் வாசித்து உதவி செய்யுங்கள், பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கும் ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து, நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள் முதற் பலனாய் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு, மன்னிக்கணும் பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எவர்கள் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திருமுகத்திற்கு முன்னே நாங்கள் வருகிறோம். இவ்விதமான ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அந்த நல்ல கிருபையை ஒன்று கூட பிடித்து கொள்வதற்கு, ஒன்று கூட அந்த கிருபையோடு இசைந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் பொழுதில் கர்த்தர் நீர் அழைத்து வந்த தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் எங்களோடு பேசும். நம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு தேவ ஊழியக்காரருடைய வாழ்க்கையில், ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் 4 நிலைகளை இங்கே மிக தெளிவாக நம்மால் வாசிக்க முடிகிறது. 4 நிலைகள். 1 முன்குறித்தல், 2 அழைத்தல், 3 நீதிமானாக்கப்படுதல், 4 மகிமைப்படுத்தப்படுதல். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். 1 முன்குறித்தல், 2 அழைத்தல், 3 நீதிமானாக்கப்படுதல், 4 மகிமைப்படுத்தப்படுதல். ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் இந்த 4 நிலைகளை எஜமானன் வைத்திருக்கிறார். நம்மை அழைத்து நம்மை அபிஷேகம் பண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கென்று நம்மை ஏற்படுத்தின நல்ல தெய்வம் இந்த 4 நிலைகளையும் வழியாய் கர்த்தர் இந்த நாட்களில், வரும் நாட்களில் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். முதலாவது, ஒரு மனுஷன் இந்த கனமான ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் முன்குறிக்கப்படுகிறான். முதலாவது என்ன செய்யப்படுகிறான்? ஓகே. இந்த முன்குறித்தல் எப்பொழுது நடைபெறுகிறது? எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, உலக தோற்றங்களுக்கு முன்னே ஆண்டவர் நம்மை முன்குறித்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அதிலே முதல் பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் உலக தோற்றங்களுக்கு முன்னே முன் அறியப்பட்டிருக்கிறார். அந்த வசனத்தை ஒன்று எடுங்க பார்க்கலாம். எபேசியருக்கு 4ஆம் வசனத்தை படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றங்களுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தெரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது? உலக தோற்றங்களுக்கு முன்னே. ஒரு முறை எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். உலக தோற்றங்களுக்கு முன். இந்த இடத்தில் சுவிசேஷகர்கள் இருக்கலாம், இந்த இடத்தில் போதகர்கள் இருக்கலாம், இந்த இடத்தில் நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருத்தம். எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் எந்த இடத்திலும் உறுதிப்பட முடியாமல் தடுமாறி நிற்கிற ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன். அழைப்பு ஒரு மனிதனுக்கு தேவனிடத்தில் இருந்து வருமானால் அழைப்பு ஒருபோதும் அவமானத்தில் முடியவே விடாது. அது மகிமையாகத்தான் முடியும். அல்லேலூயா.
எல்லாமனும் சோப்பு போட்டா நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்னென்ன அடையாளம்? தோத்துறோம். அக்கா நல்லா இருக்கியா? பரலோகத்தில் இருக்கணும். இது போல ஒரு ஆமீன் சொல்லனே. அல்லேலூயா. இப்போ ஆமீன். அழைப்பின் முடிவு எப்படி இருக்கும்? மகிமையாகத்தான் இருக்கும். ஆனா சாதாரண அழைப்பிற்கும் தேவனுடைய அழைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம். பாஸ்டர் உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கலாம் தானே? எனக்கு மானம் சூடு எதுவும் இல்லை, உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. பொதுவாக பெந்தேகோஸ்துக்காரனுக்கு அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம பேசலாம். அன்னை சண்டே ஸ்கூல் இருக்குதானே நமக்கு. ஒரு டீச்சர்ஸை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கல்லண்ணே, எப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேர்வு செய்வீங்க? நம்ம பேசலாம்ல. யாரை தேர்வு செய்கிறோம்? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு யாரை தேர்வு செய்கிறோம் அண்ணே? ஆமே, ஆராதனைகளில் சபை ஒழுங்குகளை கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். சூப்பர்ண்ணே. ரெண்டாவது சும்மா இருக்கணுமா அண்ணே? முதல்ல ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும்னே. எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க? ரெண்டு, மனம் திரும்பினவர்களா இருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருக்கணும், அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கணும். ஆமாவா இல்லையா? தன் குடும்பத்தை நல்ல மாதிரியாய் நடத்துகிறவர்களா இருக்கணும். ஆமாவா இல்லையா? நல்ல சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். இதுக்கு மேலதான் அண்ணன் சொன்ன வார்த்தை, சபை ஒழுங்குக்கு கட்டுப்படுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா சபையில ரொம்ப ஆர்வமா இருக்கிற பலரும் வீட்டில் புருஷனுக்கு ரசம் வச்சு கொடுக்கறது இல்லைன்னே. இல்லைன்னு சொல்ல முடியுமானால ரைட் விடு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தோத்துற. ஆமா, நான் ஒரு சபையில் ரொம்ப ஊழியத்தில் தீயா நிற்கிற ஒரு பிள்ளைய சபையில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணினேன். அந்த பாஸ்டருக்கு நான் கால் பண்ணப்ப, பாஸ்டர் இந்த பொண்ணை இந்த சபையில் ஒரு பையனுக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறோம், உங்களுடைய சாட்சி என்ன அப்படின்னு சொன்னோடனே பாஸ்டர் சொன்னார், நான் இல்லைன்னா அந்த சபையை நடத்துகிறா பாஸ்டர், நான் இல்லைன்னா அந்த சபையை நடத்துகிறா. பாட்டெல்லாம் தோத்துறான், அவ்வளவு சித்திரமாக தோத்து போகும், அவ்வளோ அழகாக பாடுறா, அப்படி பாடுனாலே பரவசம் வந்துடும்னா. ஆமே தோத்துற. அப்பமே நான் கவனிச்சிருக்கணும், பரவசம்தான் வரும், வீட்டில் ரசம் வராதுன்னு. அப்போ நான் அறிவில்லைனே, நமக்கு அறிவில்லைனே, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், விட்டுட்டேன். கடைசியில் என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்போ தோத்துற ஒரு சாம்பார் வைக்க தெரிகிறது இல்லை. தோத்துறோம். இவன்கிட்ட சொல்கிறா, காலையில் ஹோட்டலில் வாங்கிட்டு வா, ராத்திரி ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், இப்படியே தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஊழியத்தில் பயங்கரமாக இருக்கா. எப்போ அது அட்டூழியம் இல்லைடா. முதல்ல வீட்டில் மனைவியெல்லாம் இருக்கணும், புருஷனுக்கு மனைவிக்கு நல்ல புருஷனாலாம் இருக்கணும். வீட்டில் அங்கீகாரம் இல்லாதவங்க மேடையில் அங்கீகரித்து பிரயோஜனமே இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, அதனால் நம்ம வழிக்கு போயிடுவோம். அப்போ ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? சாட்சி உள்ளவங்களை தானே நம்ம தேர்வு செய்கிறோம். ஆனால் நாம் அழைப்பு நாம் ஒருவரை தேர்வு செய்வதற்கும் ஆண்டவர் ஒருவரை தேர்வு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாஸ்டர். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த அழைப்பு மகிமைக்கு கொண்டு போகுது. இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு? நீதிமானாக்கப்படுதல். அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் தகுதியானவர்களுக்கு தான் ஊழியம் கொடுக்கிறோம். ஆண்டவர் அப்படி இல்லை, அழைச்ச பிறகுதான் தகுதியே படுத்துறார். நான் சொல்றது புரியுதான்னு? நம்ம அத மனிதன் பார்க்கிறபடி நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்கறது இல்லைன்னா. நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கவே மாட்டேன். பாஸ்டரையா, தகுதி உள்ளவர்களை மட்டும் ஊழியத்திற்கு தேவன் அழைத்திருந்தால் நீங்க பாஸ்டரா இருப்பீங்களா? எனக்கு கேள்விக்கு பதில். வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவங்க நான் டபுளா தூக்குவேன். நீங்க எப்படின்னு தெரியல, சுவாலி முடிஞ்சு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், ஆபிரகாமுக்கு பின்னால நீ நடந்துதான், ஏன்னா அது அப்படித்தான். அல்லேலூயா. சரி, அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தெய்வம் நம்முடைய தகுதியை அவர் என்ன செய்யல, பார்க்கல. அவர் நம்மை அழைத்தார், முன்குறித்தார், அழைத்தார். அழைத்து கொண்டு ஒரு இடத்தில் நிறுத்தின பின்பு என்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரிந்திருந்தபடியினால் என்னுடைய ஊழியம் எதுவோ அதற்கு ஏற்றபடி என்னை தகுதிப்படுத்தினார் என் கர்த்தர். ஒரு அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப அதனால நான் அழைக்கப்பட்ட நான் மகிமையாய் முடிக்க வேண்டுமானால் இடையில என்ன வரணும்? தகுதிப்படுத்துதல். என்னை தேவன் தகுதிப்படுத்த வேண்டும், என் ஆண்டவர் உருவாக்க வேண்டும், என்னை ஆண்டவர் கட்ட வேண்டும், என் ஆண்டவர் அவர் விரும்புகிறபடி என்னை உருவாக்கினால் என்னுடைய ஊழியம் எப்படி முடியும்? மகிமையா முடியும். அல்லேலூயா. பாஸ்டர்யா, 2024க்குள் இயேசு வராமல் இருந்தால் நாம் நுழைய போகிறோம். அடுத்த வருட ஊழியம் நமக்கு மகிமையாய் இருக்க வேண்டுமானால் இந்த பகல் வேளை ஒன்று கூட ஆண்டவரை பார்த்து, தகப்பனே, ஒரு மகிமையான ஊழியத்தை செய்ய தகுதியாய் என்னை மாற்றணும். அடுத்த வருடம் உம்முடைய திட்டம் இன்னும் மகிமையாய் இருக்கும். அடுத்த வருடம் உம்முடைய அழைப்பு இன்னும் மகிமையாய் இருக்கும். அழைப்பு நிறைவேற நிறைவேற என்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. அப்ப கடந்த நாட்களின் ஆவிக்குரிய அனுபவங்கள், கடந்த நாட்களில் ஆவிக்குரிய நிலை வைத்து தொடர்ந்துள்ள வருடத்திற்குள் போக முடியாது. அப்ப அழைக்கப்பட்ட நான் மகிமையானவைகளை செய்யும்படி இன்றைக்கு பகல் வேளை நீதிமானாக்குகிற என் ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்க போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் அனைவரும் இந்த வார்த்தையை சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே, அப்னேர் மரித்த பொழுது தாவீது அழுத ஞாபகம் எத்தனை பேருக்கு வருகிறது? அப்னேரே, மதிகேடன் மரித்தது போல் மரித்தாயே அழுவார். தாவீதனுடைய முதுகெலும்பாய் இருந்த ஒருவர் எப்படி மரித்தாராம்? மதிகேடன் மரித்தது போல. அப்ப அழைக்கப்பட்ட ஒருவனால் உருவாக்கப்பட வேண்டிய இடத்தில் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் அழைக்கப்பட்டவன் கூட மதிகெட்டவனாய் முடிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பகல் வேளை இந்த செய்தியை இந்த மாதம் எல்லா இடத்திலையும் கொடுக்க கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். அதான் மிக தெளிவா நான் கொடுக்கிறேன். நாளைக்கு நீங்களே என்ன கூப்பிட்டாலும் நான் இந்த பிரசங்கம் தான் பண்ணுவேன். ஆனா முடிக்கும் பொழுது அடுத்த வருஷம் என்னன்னு சொல்லி இருக்கிறார், அதை சொல்லி முடிப்பேன். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிற ஒரு பகுதி, அப்பா, நான் மதிகட்டவன் முடிக்கிறது போல் என்ன செய்யக்கூடாது. ஆமா, தாவீதோடு இருந்தவன், அபிஷேகம் பெற்றவனோடு இருந்தவன், இஸ்ரவேலுக்கு தளபதியாக இருந்தவன், யுத்த வல்லுனன், எதையும் செய்வதற்கு திராணி உள்ளவனாய் இருந்தும் கூட எப்படி மரிக்க வேண்டியது வந்துவிட்டது? மதிகேடனாய். அப்போ அழைக்கப்பட்டிருக்கிறேன், அனுபவம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஊழியத்தை குறித்த அனுபவங்கள் இருக்கிறது, எதையும் செய்வதற்கு என்னால் முடியும் என்ற நிச்சயம் சில நேரங்களில் எனக்கு வருவதுண்டு. ஆனாலும் கனவீனமாய் கவனமில்லாமல் இருந்தால் அப்னேரை போல முடிக்க வேண்டியது என் வாழ்க்கையில் வந்துவிடும். ஆகவே இந்த பகல் வேளை ஒன்று என் அழைப்பை உறுதிப்படுத்தி பயணிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆமென். அப்ப இன்றைக்கு ஒரு கணம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே, அழைத்தீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், மகிமையாய் முடிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அழைத்தீர் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் மகிமையாய் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாஸ்டர். நம்ம எல்லாரும் அதை விரும்புவோன்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களாண்ணே? அதாவது தாவீது முடிச்சது நமக்கு தெரியும் இல்லை? ஆலயம் கட்ட வேண்டிய ஆர்வத்தில் 2 பொற்குவியல் அவருக்கு முன்னாடி பொற்குவியல் இருக்கு. 3வது ஒரு பொற்குவியல் வச்சிருக்கிறார். எது? தனக்கென்று வைத்திருக்கிறார். அந்த ஆர்வத்தில், ஆலயத்தின் மேல் உள்ள ஆர்வத்தில் அந்த 2ஐயும் கொடுத்தது மட்டுமின்றி தனக்கென்று வைத்தது என்ன செய்தார்? கொடுத்தார். அப்ப நம்ம கவனிக்கணும், அவர் எப்படி முடித்திருக்கிறார்? பொருளாதாரத்தில் எப்படி முடித்தார்? மகிமையாய் முடித்தார். ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் அவர் முடித்த பொழுது
அவருக்கு எதிராளிகள் என்று ஒருவனையும் அவர் வைக்கல. அத்தனை பேரையும் தனக்கு முன் மண்டியிட வைத்து தான் முடித்தார். ஆமாவா இல்லையான்னு? அப்ப இந்த இடத்துல அந்த மனிதன் மகிமையாய் முடித்திருக்கிறார். அப்ப நானு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன், ஐயா நீர் என்னை அழைத்தது உண்மை, நானும் இந்த ஊழியத்தில் மகிமையாய் முடித்து உம்முடைய மகிமையின் சிங்காசனத்திற்கு முன் பரிசு தூதர்களுக்கு முன்பு அந்த மகிமை பொருந்த பொக்கிஷத்தை வாங்க நான் ஆசைப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, சுவாசத்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அந்நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு தருவார். அப்ப தனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நிச்சயமாகவே அந்த மகிமையின் நாளையும் என் ஆண்டவர் என் கண்கள் காணும்படி அவர் செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பகல் பொழுதுல ஒரு கணம், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்ல பாஸ்டர், ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்டு உட்காருவோமா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் எழும்புங்க, பைபிளை கீழே வச்சிருங்க, கை காலில் ஒன்று அசைங்க பாஸ்டர். வெரி குட். கை காலில் ஒன்று அசைங்க. 50 நிமிஷத்துக்கு மேலே உங்கள் விசுவாசிகளை ஒரே நிலைமைக்கு உட்கார வைக்க கூடாது பாஸ்டர். ஆமாம், உட்கார வைக்க கூடாது. அது மாதிரி போன வாரம் ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவர் என்ன செய்யல, உட்கார்ந்த இடத்துலேருந்து யாரும் எழும்பவே விடலை. வெளியே போனால் கடிச்சு துப்புற மாதிரி நிற்கிறார். நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்லை தோத்தர் யூரினல் பிளாடர் ஃபுல்லாக விடவே கூடாது. சில ஆட்கள் ரொம்ப அடக்குவாங்க, அந்த பை பெருசாயிரும், அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ பிசாசை போய் நீங்கள் குறை சொல்லப்படாது. அதனால் 1 3 4 5 எல்லாம் வருதுன்னா எந்திரிச்சு போயிட்டு வரணும். விசுவாசிகளுக்கு அதை சொல்லணும். ஒழுங்கெல்லாம் சரிதான், அதுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தான் வரும், அதனால் போயிட்டு வரலாம். இப்போ அதுக்குரிய வேலை. ஆமண்ணே, நான் இதுக்கெல்லாம் வைக்க மாட்டேன். கரு ஏன் பிரசங்கம் நீ 5 மணி வரைக்கும் பிரசங்கம் கேட்டாலும் முடியாதுண்ணே. பிரசங்கம் முடியட்டும் போகலான்னு பார்த்தா பஞ்சு வைக்கிறது வரைக்கும் பேசலாம். நம்ம கையில் இருக்கிற பைபிள் அவ்வளோ மகிமையானது, அதனால் முடிக்கணும்னு பார்க்காதண்ணே. அப்படி முடியலைன்னா ஒன்று போயிட்டு வந்துரு, வலது பக்கமாக போ, அழகா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லாவே இல்லை சண்டை உங்கள்கிட்ட, சத்தமா அல்லேலூயா. சரி, நீங்கள் ஒன்று ஃப்ரெஷ் ஆகிடுவோமா? ஐயா ஒரு பாட்டு பாடுவோமா? வாங்க, நீங்கள் அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு பாடுங்க, சொல்லுங்க, பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்னே? என்ன அமைதி. உண்மையிலே நீங்கள் இப்படி தானே? ரொம்ப ஆச்சரியமா. பொதுவாக நம்ம எங்க இருந்தாலும் குறுகுறுக்குன்ட்டு தான் இருப்போம். தோத்துறோம். என்ன பாட்டு பாடலாம் ஐயா? அன்பு கூறுவேன் இன்னும் அருமை அருமை. இல்ல கை தட்டுவியலா? இல்ல கேட்டுக்கிடுவோம். இப்ப இல்ல, தொடங்கின பரவனே இணைஞ்சு பாடலாம்ல. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன உண்மையில என் அப்பனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு முன்னால தெய்வம் கொண்டு நிறுத்துறதெல்லாம் பெரிய பாக்கியம். உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுக்கு கிடைக்கிறதுல பங்கு நானும் வாங்கிட்டு போலாம்னு தானே வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை
இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. Thank you. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. ஒரு முறை கூட முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அமருங்கள், கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு மனிதனின் அழைப்பு தேவனால் உண்டானதானால் முடிவு எப்படித்தான் இருக்கணும்? ஆனால் ஆமென், அழைக்கப்பட்ட அனைவரும் மகிமையாக முடிக்கிறார்களா? அந்த கேள்விக்கு தான் விடை கண்டுபிடிக்கணும். அண்ணே, அழைக்கப்பட்ட எல்லாரும் மகிமையாய் முடிக்கிறார்களா? பெரிய சபை அல்ல மகிமை, அதிகம் ஆத்துமாக்கள் மட்டுமல்ல மகிமை. நல்லா கவனிக்கணும். அப்போ அழைப்பு எப்படித்தான் முடியும்? மகிமையில தான் முடியும். ஆனால் அழைக்கப்பட்ட அநேகர் மகிமையாய் முடிக்கவில்லையே. காரணம் என்ன? அழைக்கப்பட்ட அநேகர் மகிமையாய் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றவில்லையே, பிரகாசமின்றி காணப்படுகிறார்களே. அதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நான் அழைக்கப்பட்ட ஊழியத்தில் பிரகாசம் இல்லை, என் சபையில் ஒரு பிரகாசம் இல்லை, என் ஊழியத்தில் ஒரு பிரகாசம் இல்லை என்கிற ஒரு கேள்வி நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கு பகல் வேளை சில காரியங்களை அடையாளம் காண வேண்டியது அவசியமாயிருக்கு. ஏனென்றால் நம்ம எப்படி முடிக்க கூடாது? அப்னேரை போல முடிக்கவே கூடாது. பரிசுத்த பவுல் எபேசியருக்கு சொல்லும் பொழுது தோத்திரம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் சத்தமா வாசிக்கணும், எனக்கு உதவியாயிருக்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அப்போ அழைப்பு மகிமையாய் முடிய வேண்டுமானால் அழைக்கப்பட்டவன் அழைப்புக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிக்க, புரியுதா இல்லையா? ஐயா, அழைப்பு தேவனுடையதானால் அவமானமாய் வாழ்க்கை என்ன செய்யாது? முடியாது. அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்தும் ஒரு மனிதன் மகிமையாய் முடிக்கவில்லை என்று சொன்னால், ஆமென், அழைப்பிற்கும் மகிமைக்கும் இடையில் ஒன்று இருக்கிறது. என்னை அவர் பாத்திரவானாய் நடப்பதற்கு அவர் விரும்புகிறார். அழைப்புக்கு பாத்திரவானாய் அவன் மாறுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு இளம் பெண் திருமணமாகிறாள். திருமணமாகிறது வரைக்கும் காலையில் எந்திரிச்சு அவங்க அம்மா டீ எல்லாம் போட்டு அந்த பிள்ளையை தட்டி எழுப்பி, எம்மா
டீயை குடி அப்படின்னு காலையில் கொண்டு அம்மா என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இது யாருடைய அனுபவம்? எங்குள்ள அனுபவம், ஒரு வாலிப பிள்ளையின் தாய் வீட்டின் அனுபவம். இந்த பிள்ளைக்கு இது 8ஆம் தேதி காலையிலேயே அம்மா கொடுக்கு, 10ஆம் தேதி பிள்ளைக்கு கல்யாணம். ஆனால் 11ஆம் தேதி என்ன நடக்குது? நேற்று வரையிலும் அம்மாவினிடத்திலிருந்து வாங்கி குடித்த பிள்ளை இப்பொழுது அங்கு போய் வேறொரு அம்மாவுக்கு போட்டு கொடுக்கிறவளாய் மாறுகிறாய். போட்டு கொடுக்கறதுன்னா இல்லைன்னு தீய சொன்னேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இல்லை, நான் அங்கே இருக்கும்போது இதுதான் என்னுடைய அனுபவம், அங்கே இருக்கும்போது வாங்கி குடிச்சதே பழக்கம் அப்படின்னு சொன்னா நீ எங்கே தான் இருக்கணும்? அழைப்பை தெரிவதற்கு முன்னே எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், அழைப்பை தெரிகிறதற்கு முன்னே சுய சித்தம் செய்திருக்கலாம், அழைப்பை தெரிவதற்கு முன்னே நாம் விரும்புகிறபடி பயணித்திருக்கலாம். ஆனால் அழைக்கப்பட்ட ஒருவன் ஒரு கடமைக்குட்பட்ட பொழுது, ஒரு தேவ திட்டத்திற்குட்பட்ட பொழுது எப்படியும் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவன் ஒரு நிர்பந்தத்திற்குள் வந்து விடுகிறான். ஆமாவா இல்லையா? அவனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருதில்ல, அவனுக்கு ஒரு கடமை வருதில்ல, அந்த பிள்ளைக்கு மேல ஒரு கடமை வருதில்ல. அப்போ நான் ஒன்று புரிந்து கொள்கிறேன், ஒரு மனிதன் மகிமையாய் அழைக்கப்பட்டும் மகிமையாய் முடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் உருவாக்கப்படுவதற்கும் ஆமென் தேவன் விரும்புகிறபடி தன்னை அமைத்துக் கொள்வதற்கும் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இடையூறாக இருந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்போ ஆரம்பத்தில் ஒரு சில நிமிடங்கள் ஏன் சிலர் அழைக்கப்பட்டும் மகிமையாக முடிக்கவில்லை என்று சொல்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கணன் படிக்க போகிறோம். அதற்கு பிறகு அழைப்பு மகிமையாய் முடிவதற்கு இது அவர்களுக்கு காரணமாய் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். பாஸ்டரையா, நம்ம நிறைய வியாக்கியானங்கள் செய்யலாம், ஆனால் சில ஞாபகங்கள் இல்லையா பாஸ்டர், நமக்கு தெரிந்த சில காரியங்களை வரிசைப்படி நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்று, அழைப்பை அடையாளம் காணாமல் இருப்பது. ஆமீன். அழைப்பு மகிமையாய் முடியாததற்கு ஒரு தடை. ஒன்று, அழைப்பை அடையாளம் காணுதல். எழுதிக் கொள்கிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். அழைக்கப்பட்டவன் மகிமையாய் முடிக்க வேண்டுமானால் அவன் முதலாவது என்ன செய்யணும்? அழைப்பை அடையாளம் காணணும். அழைப்பை என்ன செய்யணும்? அடையாளம் காணணும். பசையா, ஒரு வீடு கட்டுமானத்துக்கு ஒன்று வேணாம், இப்பவே பாருங்களேன். தோத்துறோம். இந்த மீட்டிங்கினுடைய சுப்பீரியர் யார் இந்த கூட்டத்தில்? பாஸ்டர் தானே. சரி, இவர் அழைச்சு தான் இந்த இடத்துல எல்லாருமே இருக்கோம். இவர் அழைச்சு தான் அமெரிக்காவிலேருந்து பேசுனது நீங்களா பாஸ்டர்யா? யார் அது? நீங்கள் தானா? ரைட். ஆமென். அப்போ இவர் கூப்பிட்டு தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். என்ன இவர் எதுக்கு கூப்பிட்டார்? என்ன அவர்கிட்ட கேட்போமா, என்ன எதுக்கு கூப்பிட்டிய? பிரசங்கம் பண்ண. മലയാളം അല്ലേ? പക്ഷെ മലയാളത്തിൽ പറയട്ടെ ഞാൻ. പാസ്റ്റർ എന്നെ എന്തിനാ വിളിച്ചേ? പ്രസംഗിക്കാൻ വിളിച്ചു. ഓക്കെ. ഇദ്ദേഹത്തെ എന്തിനാ വിളിച്ചേ? പാടാൻ വിളിച്ചു. ഇദ്ദേഹത്തെ എന്തിനാ വിളിച്ചേ? ആ വീഡിയോ എടുക്കാൻ വിളിച്ചു. അദ്ദേഹത്തെയോ? മിക്സർ ഓപ്പറേറ്റ്. ഇവരൊക്കെ എന്തിനാ വിളിച്ചേ? கேட்க வேண்டி விളിச்சு. கூப்பிட்டவர் ஒருத்தர் தான். என்ன பேசுறதுக்கும் உங்களை கேட்கறதுக்கும் இவர் தான் கூப்பிட்டார். இவரை பாட கூப்பிட்டார், இவரை வீடியோ எடுக்க கூப்பிட்டார், அவரை ஆப்ரேட் பண்ண கூப்பிட்டார், கொஞ்சம் பேரை விளம்புறதுக்குன்னே கூப்பிட்டுருக்கார். அவங்க வெளியே நிற்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். அழைப்பை அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் அழைத்தவர் விரும்புகிறதை என்னால் செய்ய. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் தான் என்னையும் கூப்பிட்டார், அவர் தான் கூப்பிட்டார், அவரை இவர் தான் கூப்பிட்டார். கூப்பிட்டது ஒருத்தர் தான், ஆனா நோக்கம் ஒன்றல்ல. ஒருவரால் ஆமீன் ஒரு വ്യക്തിയാണ് என்ன அழைச்சது. പക്ഷേ அழைச்ச உத்தேசம் உத்திரி வித்தியாசம். அல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டார். என்ன அழைச்சவர் தான்க்கா உங்களையும் அழைச்சார்.
என்ன அழைச்சவர் தான் உங்களை அழைச்சார். என்ன அழைச்சவர் தான் அண்ணனை அழைச்சார். என்ன அழைச்சவர் தான் பாஸ்டரையாவை அழைத்தார். என்ன ஆமே, என்னை இதற்கு அழைத்தவர் உங்களை வேற எதற்கோ அழைத்தார். உங்களை வேற எதற்கோ அழைத்தார். அப்ப நான் என் அழைப்பை மகிமையா முடிக்கணும்னா அழைத்தவரிடத்திலே என் அழைப்பை குறித்து அடையாளம் காணும். ஊழியம் 5 வகையான ஊழியம் இருக்கு. 5 வகையான ஊழியம் இருக்கு. இந்த ஊழியத்தில் என்னுடைய ஊழியம் எது? என்னை ஆண்டவர் எதற்கு அழைத்தார்? ஊழியம் செய்த எல்லாம் பிரச்சனை இல்லை. அழைச்ச ஊழியம் செய்தியா? அதான பாஸ்டர். நாம் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தோம்? 40 வருஷம் இருக்கட்டும். எப்படி ஒழிச்சோம்? பயங்கரமா ஊழியம் செய்தோம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயா நமக்கு வேலை இல்லை, சும்மா இருக்கிறோம்னு சொல்லி பஞ்சாயத்து பூமியை போய் ஆமை தோத்துறோம் நீங்க பண்படுத்தி கொண்டிருந்தால் யார்கிட்ட காசு வாங்குவீங்க? பஞ்சாயத்து ஆபீஸ்கிட்ட போய் கவன சார், இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்தில் நான் ஒரு குண்டு தோண்டி இருக்கேன்பா. அவன் விட்டு டமால் ஒன்று விட்டு உன்னை எவம்பில் குண்டு தோண்ட சொன்னான், பைன் கட்டலேம்பா. அதுக்கு காரணம் என்ன? அவன் உன்ட்ட சொல்லலையே. என்ன அழைச்ச வேலையை நான் செய்கிறேனா? நான் அவரா என்னை ஒருத்தர் அழைத்தார் அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்ப அழைத்தவருக்கு தெரியும், ஆமீன், நான் இவனை எதற்காக அழைத்தேன். அல்லேலூயா. அண்ணே, நிறைய பேர் அழைக்கப்பட்டும் ஏன் மகிமையா முடிக்கல தெரியுமா? அநேகர் பல வருஷம் ஊழியம் செய்தும் அழைப்பு என்னன்னு இதுவரைக்கும் அடையாளம் காணலனே. அல்லேலூயா. இந்த ஸ்தாபனத்தில் கேட்கிறான், ஏதாவது ஒரு ஊழியம் இருந்தா கொடுப்பீங்களா? இல்லைன்றான். கொஞ்ச நாள் சுவிசேஷ ஊழியம் ஓடுது. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுதார், அங்க ஒரு சபை ஒரு மாதிரி இருக்கு, அதனால் அங்க ஒரு பாஸ்டர் தேவைப்படுது. இவர் உடனே போய் நீங்களும் எனக்கு ஒரு சபா சுசுரூஷ தருவோம் என்ன கேட்கிறான். உடனே அவர் கேட்கிறார், தோத்துறான், தரலாம். நீ இதுக்கு முன்னால எங்க ஊழியம் செய்த? ஊழியம் செய்தேன்னு தெரியுது, ஆனா என்ன ஊழியம் செய்தோம்னு. ஆனா நல்லா கவனிங்க, இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் என்னிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய அழைப்பை நீ அடையாளம் கண்டு விட்டால் உன் அழைப்பு மகிமையாய் முடிக்க முடியும். அல்லேலூயா. அன்னை 17 வருஷம் ஊழியம் செய்த ஒருவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, உங்க மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டேன். அது தெரியாததுனால தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்தேன். அப்ப 17 வருஷம் என்ன செய்தேன்னு அது தெரியாம தான் நிக்கிறேன். ஆனா அவருக்கு ஒரு ஸ்தாபனம் ரெவரண்ட் வேற கொடுத்திருக்கு. 1500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறான் வேலை. இப்ப என்ன லகுவா கிடைக்கி? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுனே. சிலர் கை தூக்கல, அப்ப கிடைச்சிருக்குமோ? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்கலாம். 17 வருஷம் செய்தல்லடா. ஆமா, என்ன செய்த? ஊழியம் தான் செய்தேன். அதுதான் நீ அப்ப இதுவரைக்கும் அட்டூழியம் தானே செய்திருப்ப. ஏன்னா உன் அழைப்பு என்னன்னு உனக்கு தெரியல, உன் ஆண்டவர் எதற்கு அழைச்சார்னு தெரியல. பைபிள் படியே போவோமா? 2 ரெஃபரன்ஸ் வாசிச்சு உதவி செய்யறீங்களா? 1 கொரிந்தியர் 1:1 பாருங்க. ஆமென். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி. அப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய அழைப்பை குறித்த தெளிவை பாருங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். நான் ஊழியத்தில் ஜெயிச்சனோ தோத்தனோ அது பிரச்சனை இல்லை. பெரிய சபையோ சின்ன சபையோ அது இல்லை. என்னுடைய ஊழியம் இதுதான் பாஸ்டர். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். தட் இஸ் மை காலிங். பாஸ்டர், நான் ஒரு சபை போதகன். இது என்னுடைய அழைப்பு. இது ஒரு சுவிசேஷன், இது ஒரு அழைப்பு. நான் ஒரு போதகன், இது என்னுடைய அழைப்பு. நான் ஒரு அப்போஸ்தலன். இன்றைக்கு பகல் வேளை 2023 முடிவு நாளிலே நம்முடைய அழைப்பை ஒன்று உறுதிப்படுத்த போகிறோம். நல்லா கவனிங்க, அடிக்கடி நம்ம அழைப்பை உறுதிப்படுத்தணும். அடிக்கடி உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு நிருபத்துக்கும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் இவர் ஏன் சொல்லுதார்? தன்னுடைய அழைப்பை ஒவ்வொரு நிமிஷமும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு சபை போதகனாக இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டவன், ஒரு சுவிசேஷகனாய் தேவனால் அழைக்கப்பட்டவன், ஒரு அப்போஸ்தலனாக தேவனால் அழைக்கப்பட்டவன், ஒரு தீர்க்கதரிசியாக தேவனால் அழைக்கப்பட்டவன், ஒரு மேய்ப்பனாக தேவனால் அழைக்கப்பட்டவன்.
இந்த தெளிவு ஒரு மனுஷனில் இருந்தால் அவனுடைய ஊழியம் மகிமையாகத்தான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அண்ணே, நம்ம நலன் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நலன் கருதி உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு அழைப்ப ஒன்று கேளுங்கண்ணே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அவர்கள் நலன் கருதி கேளுங்க. பாஸ்டரையா நீங்கள் ஊழியம் தானே செய்றிய, உங்கள் அழைப்பு என்ன? மெய்ப்பண்ணின் அழைப்பு. அதுதான், நல்ல வேலை, பயந்துட்டேன்னு. மெய்ப்பன் அழைப்பு. ஐயா உங்கள் அழைப்பு என்ன? சபை போதகர். தேங்க்யூ, வெரி குட். போதக அழைப்பு சொன்னாங்களா எல்லாரும்? நான் சொல்ல புரியும், நல்லா கவனிங்க. நீங்கள் நிறைய ஊழியம் செய்யலாம். நான் உங்கள்கிட்ட கேட்ட உடனே உங்கள் வாயிலிருந்து எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களோ அதுதான் உங்கள் ஊழியத்தில் ஃபர்ஸ்ட்ல பிரகாசமாக நிற்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பாஸ்டர் சுவிசேஷ ஊழியம் செய்யுந்தில்லே உண்டு. நல்லா கவனிக்கணும். நான் கேட்டதுக்கு இவர் என்ன வார்த்தை சொன்ன? ஒரு சபை போதகர். என்ன ஊழியம் இருந்தாலும் எல்லா ஊழியத்தை விட அதிக கவனமும் பிரகாசமும் எதில் தான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேர்டு கேட்கும்போது நீங்கள் உங்கள் வாயில பளிச்சுன்னு எது வருதோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் காலிங். அப்புறம் யோசிச்சு முதியோர் எல்லாம் வச்சிருக்கேன், கிழவிகள் எல்லாம் வச்சிருக்கேன், குமரிகள் எல்லாம் வச்சிருக்கேன்னு நீ சொல்லலாம். அதெல்லாம் கணக்கில் வராது உன் வாயில. ஆமீன், தோத்திரம். பாருங்க, ரோட்ல போயிட்டே இருக்கிறோம். ஆமீன், திருடான்னு கேளுங்க, எல்லாரும் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த வார்த்தை யாருக்குரியதோ அவன் என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு. பாருங்க, ரொம்ப நேரம் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு 100 பேர் பைக்கில் போறீங்க, பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே யார் திரும்பி பார்ப்பா? கண்டக்டரா திரும்பி பார்ப்பான்? அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பாஸ்டர் இருந்தா திரும்பி பார்ப்பான். அதுதான் உனக்கு தெரியாமையே உன் கழுத்து திரும்பிடும். அதே மாதிரி உன்னுடைய அழைப்பு என்னன்னு சொல்றேன். உன்னை எதற்கென்று அழைக்கப்பட்டார் கேட்ட உடனே டப்புன்னு உன் வாயில எது வந்ததோ அதுதான் அழைப்பு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன் அழைப்பை குறித்த தெளிவு இருந்துச்சு. தெளிவு இல்லாததுனால தான் நிறைய பேர் தவறி போகிறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் வேலைக்காரனுடைய எலிஷா ஆமென், பல பேர் இடற பண்ணின பொழுதும் அவர் இடராமல் நடக்க காரணம் என்ன? எலியாவின் ஸ்தானத்திலே அவர் அழைக்கப்பட்டிருந்ததுனால அவரால் இடறி போக. ஆனா கேயாசி பாத்திரத்தில் இருந்த மாற்று வஸ்திரத்தை கண்டவுடனே அழைப்பு மறந்து போச்சில்லனே. அழைப்பு தனக்குள்ள ஞாபகத்துக்கு இருந்திருந்தா தோத்திர கேயாசி பின்னால குஷ்டரோகம் வாங்க பலர் இன்னைக்கு பலர் பின்னாலையும் போறானே, கைகளை மாத வருமானத்துக்கு வேண்டி. புரியலையோ? கேஆசிய சொன்ன என்ன நினைச்சிய? இவன் 5000 ரூபாய் தந்தா கொஞ்ச நாள் இவன் பின்னாடி அவன் சொல்றான் நாங்க 7 கொடுக்கிறோம்னு. தோத்திரம் பாஸ்டர். அவன் பின்னாடி அவர் 7 விட இவர் சொல்றார் நான் வாடகையும் சேர்த்து கொடுக்கிறேன்னா இவன் பின்னாடி. அதுக்கு காரணம் என்ன? எப்ப அழைப்பை குறித்து தெளிவில்லாதவன் கேயாசி பின்னால போறது ஆச்சரியப்படுகிற விஷயம் இல்லை, அவன் போகாம இருந்தாதான் ஆச்சரியம். என்ன ஒரு மாதிரி குருன்னு பாக்குறீங்க? என்ன அவன் போகாம இருந்தாதான் அவன் ஆச்சரியப்படணும். ஏன்னா அவனால அதுதான் செய்ய. ஆமா, ஜபமே தோத்திரம், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிவில்லைன்னா பலதும் நடக்கும். தெளிவில்லைன்னா பலதும் நடக்கும். நம்ம இந்த சமாரியா ஊர்ல பிலிப்பு எழுப்புதல் பண்றாருல்ல, அப்போ ஒரு மனுஷன் இருந்தானே, இந்த அந்த அந்த இல்லை சீமோனா, இவன் இந்த பிலிப்புவை பார்த்த உடனே ஹல்லேலூயா கையை நீட்டினவன விழுறாங்க. ஓ மிராக்கிள், க்ளோரி டு காட். அப்படியே அவன் பின்னால் போயிட்டான். பாஸ்டர், நான் இன்னைக்கு உங்களுடைய தோத்திரம் அசிஸ்டன்ட் பாஸ்டர், இனி நீங்க எங்க இருந்தாலும் அங்க நானும் இருப்பேன். கொஞ்ச நாள் அப்படி போகுது. தெளிவில்லாததுனால நடக்கிற சம்பவம் பாருங்க. இப்ப திடீர்னு சீனியர் பாஸ்டர் வரார். யாரு? பேதுரு.
அப்படி அவர் இப்ப இவர் கையை நீட்டினா விழுந்தான், அவர் பார்த்த உடனே விழுந்தான். அப்ப இவரை விட அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கார். இப்ப இவர் பிடிக்க வேண்டியது இருக்கு, நீட்ட வேண்டியது இருக்கு. இது கொஞ்சம் சிரமமான காரியம். பார்க்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவனை பார்த்தவனே அவன் பின்னாடி போயிட்டான். கடைசியில நீட்டினவனும் இல்லை, பார்த்தவனும் இல்லை. என்னை யாராவது பிடிங்க, யாராவது பிடிங்க. ஏன் தெரியுமா? நீட்டினவன் பின்னாடி நீ போயிருக்க கூடாது, பார்த்தவன் பின்னாடியும் போயிருக்க கூடாது. உனக்காய் சிலுவை சுமந்த இயேசு பின்னாடி நீ போயிருக்கணும். அழைச்சவர் பின்னால போகாதவனுக்கு நிலைமை இதுதான். நீட்டினவன் டச்சும் இல்லை, பிச்சும் இல்லை, அவுட் ஆயிரும். அல்லேலூயா சொல்லையா, சொல்லுங்க அல்லேலூயா. அழைப்பு தெரியலைன்னா கண்ட நாய்க்கும் பேய்க்கும் பின்னால போக வேண்டியது வரும். கண்ட நாய்க்கும் பேய்க்கும் பின்னால போக வேண்டிய வரும். அழைப்பு தெளியா இருந்தா எவன் பின்னாடியும் போகாது. அதான் தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட நான். அல்லேலூயா. பாஸ்டர், நம்முடைய ஊழியம் மகிமையா முடியணும்னா இன்றைக்கு பகல் வேளை என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தணும். நான் that is my ministry. பாஸ்டர், நான் இத்தனை வருஷமா கர்த்தர் எனக்கு தந்த ஊழியத்தை தான் செய்யறேன். ஜெயிச்சியளோ தோத்தியளோங்கிறது பிரச்சனை இல்லை. தந்த ஊழியம் செய்கிறேன், சந்தோஷமாவது சாவலாம் இல்லனே. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒன்னு படிங்க, ரோமர் 1:1 படிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனும். அவன்கிட்ட எல்லாம் போய் என்னத்துக்கு சொல்லணும் நான் அப்போஸ்தலன்ட்டு? எல்லா நிருபத்திலையும் எதுக்கு நான் சொல்லணும்? பாருங்க, தன் அழைப்பை வெளிப்படுத்துவதில் மிக கவனமாய் இருந்திருக்கிறார். அழைப்பை குறித்த ஒரு தெளிவு. பசியான சபை ஊழியம் தான் எனக்கு ஆண்டவர் தந்தார். எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரி, எனக்கு ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி இருக்கு பாஸ்டர். நான் ஒரு சபை போதகன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சபை ஊழியம் இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் பேச போனா நமக்கு ஒரு 2 மணிக்கெல்லாம் போக முடியாது. பாஸ்டர்யா, நாங்க சர்ச் பாஸ்டர் தானே பாஸ்டர்யா. சர்ச் மினிஸ்ட்ரிங்கிறது நீங்க எப்படி அடையாளம் கண்டீங்க? ஒரு உண்மையான சர்ச் பாஸ்டர் நீங்க எப்படி அடையாளம் காண முடியும்? இப்படி மெதுவா இருப்பாங்களோ? அப்படி இல்லைண்ணே, நான் அமைதியா இருக்கேன்னு நம்பவே மாட்டேன். நான் உடனே கள்ளன்றுவேன். நம்ம ரொம்ப இப்படியெல்லாம் சொல்லுவான் தெரியுமா? நான் உடனே சொல்லுவேன், மிஸ்டர் கள்ளன். அவனெல்லாம் கையில் தொடக்கூடாதுன்று. சிரிக்க வேண்டிய நேரம் சிரிக்கணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருக்கணும். ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணுறான் தெரியுமா? இவனை எந்த குடும்பத்திலையும் சேர்க்க முடியாது, சேர்க்கவே முடியாது. நானும் நம்பவே மாட்டேன். அதுக்குன்னு அவனை கெட்ட பேர் ஒன்றும் வர மாட்டேன். அவனை விட்டு நான் ஓடிடுவேன், தெரிச்சிருவேன். இவனு கூட போனோம், வேறு நிறைய சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஹல்லேலூயா வேறு நம்ம பில்லு கொடுக்க வேண்டிய இருக்கும். புரியும்னு நினைக்க. சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுக்கா, நேரம் பத்தாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் திடீர்னு ஜபத்துக்குள்ளாயிருவான், அப்புறம் பில்லு நம்ம முன்னாடி வரும். நிறைய பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு உண்மை சொல்லட்டா, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கிறதே தெரியாதுக்கா. இப்ப விடு, இன்னொரு நாள் பார்ப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அழைப்பை குறித்த சொல்லுங்க, அழைப்பை குறித்த தெளிவு, அடையாளம். இதுதான் ஒரு சபை. பாஸ்டர்யா, சும்மா சொல்றேன். இந்த உலகத்தில் நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு. ஆனால் எல்லா ஊழியத்தை செய்கிறதுனால் வருகிற சந்தோஷத்தை விட சபை ஊழியம் செய்வதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமானால் அது வெளியே தெரியாது. ஒருவருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, 5 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, 50,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது உங்க இருதயம் சந்தோஷப்படுதுன்னா நீங்க ஒரு நல்ல தகப்பன்
நீங்க நல்ல ஒரு சபை போதகர், அந்த இருதயம் சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஊர்ல ஊழியம் இருக்கானுங்கிறது தான். நீங்க அந்த ஊரை விட்டு ஊழியம் வளரவே இல்லைனாலும் உங்க இருதயமும் உங்க காலும் அதை விட்டு வெளியே போக என்ன செய்யாது, அனுமதிக்கவே செய்யும். அந்த ஊர்ல எனக்கு ஊழியம் இருக்குங்கிறதுக்கு அடையாளமே அதான். வேண்டான்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வருவேன், மறுநாள் காலையில போகணும்னு போய் நிற்பேன். வேண்டாம்னு நினைச்சு வீட்டுக்கு வருவேன், அந்த இடத்தை மறக்க முடியாது. அந்த இடத்துக்கு தான் என் இருதயம் இழுக்குதுன்னா அந்த ஊர்ல என் அப்பா எனக்கு ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார், அது ஒரு அடையாளம். ஒரு அல்லேலூயா. என்ன சிந்தனைக்கு வருகிறதுனால சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிற கிருபை வரங்களை எப்படி நீங்க அடையாளம் பார்ப்பீங்க? எப்படி அடையாளம் காப்பீங்க? உங்களை தேடி வருகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? வியாதியஸ்தர்கள் உங்களை தேடி அதிகமாக வருகிறாங்கன்னா உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி இருக்குன்னு அர்த்தம். உங்களை தேடி வருகிற ஜனங்கள் ஆமே தோத்திரம் எப்படிப்பட்டவர்களோ ஆமே, ஏன்னா ஆண்டவர் தோத்திரம் உங்களுக்கு என்ன கிருபை இருக்கோ அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களை தான் கர்த்தர் அனுப்பும். நான் சொல்லுது புரியுதாக்கா? உங்களை நாடி வருகிறவர்கள் தான் உங்களுக்குள் இருக்கிற கிருபைக்கு அடையாளம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த பக்கம் போண்டா. அப்போ சிலர் அழைக்கப்பட்டும் மகிமையாய் முடிக்காததற்கு காரணம் அழைப்பை அடையாளம் காணாமல் பயணிப்பதே. சுவிசேஷகம் போய் அவன் சபை ஊழியம் செய்தா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நான் சொல்றேன், நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அவரை மாதிரி நான் ஒரு ஆளை என்னுடைய சின்ன ஆரம்ப நிலையில் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ பிரசங்கம் பண்ணுவார், ஒரு பாஸ்டர். ஆனால் பிரசங்கத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆத்துமாக்களாக என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் 2 மாசத்துக்கு மேலே எவனும் இருக்க மாட்டான். அந்த சபை அழகா வசனம் நிறைவேறும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சபை வளரல. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நம்ம சபைக்கு நிறைய ஜனங்கள் வர்றாங்களே, ஏன் நிற்கலைன்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டு போயிட்டார். அவர் சிரித்த உடனே எனக்கு தெரிஞ்சு, அவர் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், சிரித்த உடனே தெரிஞ்சு இதில் ஏதோ ரகசியம் இருக்கு. ரொம்ப நாளாக நோண்டி 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 கேட்டனா அவர் சொன்னார், எனக்கு அழைப்பே கிடையாது. எது? போதக அழைப்பே கிடையாது, நான் சுவிசேஷகன். அப்புறம் ஏன் ஒரு சபையை நடத்துறிய? நானும் அடுத்த சபையில எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கணும் இல்லை. நமக்கு ஒரு சபை இருந்தா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் கிருபையில வளருவாங்க. அதனால சும்மா ஒரு சபை வச்சிருக்கனே தவிர எனக்கு உண்மையாவே என்ன கிடையாது. அப்ப நான் நினைச்சேன், அப்ப இவ்வளவு நாள் இவர் பிரசங்கெல்லாம் கேட்டீங்கன்னா 5000 பேராது இருக்கணும் குறைஞ்சபட்சம். ஆனா இன்னைக்கும் அருமையான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப ஏன் வளரல? எப்ப அழைப்பு ஒண்ணு, ஆமீன், தோத்திர செய்கிறது ஒண்ணு. அன்னை அவர் அடையாளம் கண்டார். ஆனா இந்த சபை ஊழியத்தை ஒரு காரணமா வச்சிருக்கார். ஆனா இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் நம்முடைய நல்ல நாட்கள் வீணாகிவிடும். எல்லா காலங்களும் உபவாசிக்க முடியாது, எல்லா காலங்களிலும் உழைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே வண்டி முன்னால போகும், அப்புறம் பின்னால தேம் போகும். 40 வயசு வரைக்கும் தானே சொல்லுது அவன். ஆஃப்டர் 40 இருக்குல்ல அண்ணே, 13.25 மணி நேரம் நிறுத்தாம பிரசங்கம் பண்ணியிருக்கோம்னே. இப்போ 4.5 மணி, போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஒரு இடத்துல 4.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். லைட்டாக ஆடுற மாதிரி இருக்குண்ணே, பழைய ஞாபகம் வருதுண்ணே. இந்த மாதிரி லைட்டா சிரிக்கிறான் பாரு, உனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, ஆடுற மாதிரி. ஆமாண்ணே, 4.5 மணி நேரம் பாளையங்கோட்டையில் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே லைட்டாக நம்ம சொல்லணும், ஸ்டடியாக தானே நிற்கிறேன். புரியுதில்லண்ணே, அனுபவம் தானே குரு. ரைட்டு விடுவோம். முடியல, ஏன் தாண்டிருச்சுல்ல, கொஞ்ச நாள் தாண்டிருச்சுல்ல. அப்போ அது வரைக்கும் நான் ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள நாட்கள் சரியாய் தரிசனத்தை, சரியாய் அழைப்பை அடையாளம் காணாமல் போனால் காலம் கழிச்சு அடையாளம் கண்டு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு உபவாசிக்க பலன் இருக்காது, ஓடுவதற்கு பலன் இருக்காது, அன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க பலன் இருக்காது. அப்ப இன்றைக்கு அழைப்பை என்ன செய்து கொள்ள வேண்டும்? அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா. சரி,
இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என் அழைப்பு என்னால் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்கிறவர்கள் மட்டும் சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. அப்ப நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாமே, உங்க மகிமையா முடிப்பீங்கன்னு. பக்கத்துல கையப்படி சொன்னேன், மகிமையாகத்தான் முடிப்பாய். ஆமென். உன் முடிவு மகிமையாகத்தான் இருக்கும். அப்னேர் சாதது, அப்னேர் மரிச்சது போல நம்ம மரிக்க வேண்டியது வரையில்லை. அல்லேலூயா. மதிகட்டவனாய் சாக வேண்டியது வராது. அதுக்கு காரணம் என்ன? என் அழைப்பு எனக்கு தெரியுது, என் அழைப்பு தெரியுது. அழைப்பு தெரிந்து பயணித்த எவரும் அவமானமா முடித்தது இல்லை. தைரியமா சொல்றேன், பிரகாசிச்சீங்களா, வளர்ந்தீங்களா, 4 பேர் உங்களை அறிஞ்சாங்களா, அதெல்லாம் ரெண்டாவதுனே. முதலாவது, எனக்கு என் அப்பன் தந்த அழைப்பு என்னில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் அழைப்புல தான் நிக்கிறேன், அழைப்புல தான் நிக்கிறேன், அழைப்பை தான் நிறைவேற்றுகிறேன். அவன் நான் பலன் விரும்பின அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ, அழைப்பு நிறைவேறப்படுகிறது என்ற நிச்சயம் இருக்குமானால், இன்னைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், இந்த பகல் வேளை முதல் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வருகிற ஆண்டில் வாழ்க்கையிலும் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தெடுத்தவர் விட்டிடுவாரோ, பெயர் சொல்லி அழைத்தவரோ மகிமை படுத்திடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாரே வாரே பாடணும், நம்ம பாடணும் இப்ப. ஆமென். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் போகாதீங்க, ஏசையா இவர் போறாரு பாரு. என்ன இன்னைக்கு பகல் வேளை கத்த வருகிற வருஷங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய கிருபையை உங்க சிரசில் வைக்க போகிறார். அது எதுதான் இருக்கும் தெரியுமா? உங்கள் அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகம். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய அழைப்பு இதுதான். ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய அழைப்பு இதுதான். உங்க அழைப்பு எதுவோ அதற்கு ஏற்ற அபிஷேகம் தான். இப்போ நீங்க கொத்தனாரா இருக்கலாம், நீங்க இப்ப தச்சு வேலை செய்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சா? கொத்தனாரா அழைச்சா. நீங்க அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தச்சு வேலை செய்றீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்க வரும் பொழுது தச்சு வேலைக்கு உளி வாங்கிட்டு வருவாரா, கொத்தனாருக்கு கரண்டி வாங்கிட்டு வருவாரா? ஏன்னு பெப்பரை பேன்னு முழிக்கிற? ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சார்? எதுக்கு போக சொன்னார்? நீங்க வேணா ஆசாரியா இருக்கலாம், நீங்க வேணா தச்சு வேலை செய்யலாம். ஆண்டவர் எதுக்கா உங்களை அனுப்புனாரோ உங்களுக்கு கரண்டி தான் வாங்கிட்டு வருவார், உளி கொண்டுகிட்டு வரமாட்டார். இன்னைக்கு பகல் வேளையில கொத்தனாருக்கு ஆமீன் தோத்திரம் என்ன வருது? கரண்டி வருது. சரி ஆமீன் தோத்திரம். ஆச்சாரிக்கு நீங்க என்ன வார்த்தை பேர் சொல்லுவிய? ஆச்சாரி தானே. ஆச்சாரிக்கு உளியும் சுத்தியலும் வருதுன்னே, பணியாடுறவனுக்கு பாளையர்வா வருதுன்னே. ஆமனே ஆமனே. உன் அழைப்பு எதுவோ அதற்கு ஏற்றத இவர் என்ன உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு தெரியல. நம்மளும் உளியும் சித்தியலோட தானே வந்திருக்கார். உங்க அழைப்புக்கு ஏற்றதை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் வாங்கிட்டு போக ஆயத்தமா வந்திருக்கிறிய? 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் சரியாக 1:27. இப்ப பிரேக் வைக்கணுமா வேணாமா? வேணுமா? என்ன முடிவுக்கு வாங்க. வேணுமா வேண்டாமானே? சுகர் உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்கண்ணே, பசிக்குமா இல்லையா? சுகர் வராதவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் பணக்கார நோய், உனக்கு தெரியாது, வசதியானவங்களுக்கு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமனே. இப்ப எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டு. ஒரு நாள் ஒரு டீ கடையில நின்றுட்டு இருக்கேன், வித்தவுட் சுகர் 4 வித்தவுட் டீ 4 அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். 4 ஆனேன்னா ஆமா. உடனே நாங்கெல்லாம் பணக்காரங்க தம்பி, கவனமா போடு. யாரு இவரு? நாங்கெல்லாம் யாரு? பணக்காரங்க, சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கோம் அப்படின்றான். அன்னைக்கு தான் நினைச்சு, ஓஹோ இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க செல்வந்தர்கள் போல இருக்கு, அதனால வசதியானவங்களுக்கு உடனே சாப்பாடு கொடுக்கணும். கர்த்தர் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுவோமா? என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே கடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே.
தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. கொஞ்சகே என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தெடுத்தவர் விட்டிடுவாரோ? சொல்லுங்க. அழைத்தவர் கைவிடுவார் இல்லை, இல்லை. தெரிந்தெடுத்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்தவரோ மகிமை படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்தவரோ மகிமை படுத்திடுவார். அழைத்தவர் கைவிடுவார், அழைத்தவர் கைவிடுவாரோ? ஒரு நாளும் இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தெடுத்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்தவரோ மகிமை படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்தவரோ மகிமை படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே கடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. பலகீனன் ஆவதில்லை, பலகீனன் ஆவதில்லை, பலகீனம் தொடர்வதில்லை. சொல்லுங்க. பலகீனன், பலகீனன். சாத்தான் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை தொடுவதும் இல்லை. சாத்தான் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை தொடுவதும் இல்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். இந்த மனுஷன் ஒவ்வொரு லெட்டர் எழுதும் பொழுதும் யாரும் கேட்காமையே சொல்லுதார். ஆமென். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல், அப்போஸ்தலன் ஆகி நான் கேட்டேனா, நான் கேட்டேனா? ஒவ்வொரு நிருபத்திலையும் தோத்திரம் பவுல் எழுதுகிறேன் சொல்ல வேண்டியதானே? பவுல் எழுதுகிறேன் சொல்ல வேண்டிய. அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் என்னத்துக்கு அந்த புறம் தோத்திரம் சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து தங்கராஜ் சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன அந்த பின்னாடி அழைப்பெல்லாம் வருது. அப்பந்தான் நான் ஒரு நாள் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பலருக்கு நடந்த பிரச்சனை யாருக்கு நடந்திருக்கு? பவுலுக்கு நடந்திருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லனே. அல்லேலூயா. நம்மால் இந்த அளவிற்கு ரிப்பீட் 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 ஒவ்வொரு கடிதம் எழுதும் பொழுதும் அப்போஸ்தலன் அப்போஸ்தலன்னு சொல்லணும்னா எங்கேயாவது சிக்காம இருக்க வாய்ப்பு அனுபவம் தானே. அப்ப நான் இவர் எங்க சிக்கினார்னு சொல்லி பைபிள்ல தேடினப்போ அங்க சிக்கினார் பார்த்துக்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல நமக்கு தெரிந்த ஒரு பகுதி இருக்கு, தெரிந்த ஒரு பகுதி. இவர் ஆமா
அவருக்கு கொடுக்காத வேலையை செய்த மாதிரி இருக்கு. பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆமென் 1ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில், அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசத்தானாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும். அடிச்சு விடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சபையில சொல்லுங்கக்கா? எந்த சபையில எத்தனை பாஸ்டர் இருக்கிறாங்க? இருக்கட்டும். அதுல ஒருத்தர் யாரு? பவுலும் பர்னபாயும். உண்மையிலேயே அங்க என்ன டியூட்டி? இப்படி வைக்காத, வாய் திறந்து சொல். தீர்க்கதரிசியாயும் தீர்க்கதரிசியாயும். அப்ப எங்கே பிரச்சனை இருக்குல்ல? பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? பைபிள் சொல்லுது இந்த சபையில் இவர்கள் போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க சவுல் தீர்க்கதரிசனம் அப்படி இருக்கும். பவுல் பிரசங்கம் பண்ணா ஒரு வேர்டை எடுத்துட்டு ஆழமா போய் குழி தோண்டி கிணறு தோண்டிடுவார். பவுல் பிரசங்கம் டாப்பா இருந்து, பவுல் புதன்கிழமை ராத்திரி பிரசங்கம் பண்ண சபை ஆவிக்குள்ளாகி இருந்தா யார மாதிரி இருக்கணும் சொல்லுன்னு. உனக்கு வயிறு பச்சிக்குன்னு தெரியுதுன்னு இப்ப முடிக்கிறேன்னு. தோத்திரம். பவுல் எல்லாரும் சொல்றான் பேசினா யார மாதிரி பேசணும். அவர் பிரசங்கம் எப்படி இருக்கு? டாப்பா இருந்து. ஆனா உண்மையிலே இனி எல்லா புதன்கிழமை யார் தான் பேச வைக்கணும்? பவுலை தான் பேச வைக்கணும். போன வாரத்தில் என்ன தூரத்தில் இருந்து பார்த்த உடனே, மகளே உன் இடது ஓரமாய் ஒரு மச்சம் இருக்கிறதை பார்க்கிறேன். தீர்க்க தரிசனம்னே இடது பக்கமாய் ஒரு மச்சம் இருக்கிறதை பார்க்கிறேன். ஆமாண்ணே, நான் போகும்போது பார்த்தா எனக்கு தெரியாமே மச்சான் இருக்கிறான். அப்ப அந்த மனிதன் யார்? பயங்கரமானவர். அப்போ சபையில பேர் இருக்கா? இருக்கு. புகழ் இருக்கா? இருக்கு. அங்கீகாரம் இருக்கா? இருக்கு. அந்தஸ்து இருக்கா? இருக்கு. பை நிறைய காசு இருக்கா? இருக்கு. ஆமாக்கா, மச்சம் இருக்குன்னு சொன்னா விட்டு வைப்பானா மச்சான்? கூகுள் பே புஷ் புஷ்ன்னு வரும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கு. ஆனா அடுத்த வசனத்தை வாசிச்சா அழைச்சவர் சொல்லுகார். அடுத்து பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று. அப்ப இதுவரை செய்த ஊழியம், அழைக்காத ஊழியம். கையை கடக்க கூகுள் பே வந்ததெல்லாம் சரி, ஓடிட்டு இருக்கிற ஓட்ட நான் அழைக்காத ஊழியம். நான் அழைக்காத ஊழியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். விடவன வெளியே. அப்போ பவுல் ஏண்டா எல்லா இடத்துலையும் புறம் அப்போஸ்தலன் சொல்லுகாருன்னு எனக்கு பிறகுதான் தெரிஞ்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்ன புறம் பாஸ்டர் ஆக்கும், புறம் தீர்க்கதரிசி ஆக்கும், புறம் ரெவரண்ட் ஆக்கும்னு சொல்லிட்டு நடந்தார். ஆண்டவர் ஜன கொண்ட முடிய பிச்சு விடுவேன். அழைத்த ஊழியத்தை செய். அப்ப இத்தனை வருஷம் நடந்தது, இத்தனை வருஷம் கிடைச்ச பிரைஸ் தலாடு மரியாதையை திருப்பி கொடுக்கணும். இதுவரை கொடுத்த காணிக்க மரியாதையை திருப்பி விடு. இதுவரைக்கும் ஹல்லேலூயா க்ளோரி டு காட் இதெல்லாம் உனக்கு இல்லைங்க, வேண்டாம். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அன்னையிலிருந்து பவுல் சொன்னார், அப்ப இதுவரைக்கும் நான் செய்த ஊழியம் சபைக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு. ஆனா ஆண்டவரை சந்தோஷப்படுத்தல. ஜனங்கள் கை தட்டினாங்க, ஆண்டவர் துக்கப்பட்டார். அழைக்காத ஊழியத்தை செய்துட்டு கையடி வாங்கிட்டு நடக்கிறானே கோமாளி பையன்னு நினைச்சிருப்பார். ஏன் பாஸ்டர் இப்படி யாராதுங்க இருக்கீங்களா? ஒன்னும் இல்லைன்னே, இன்னைக்கு வெளியே வந்துருங்க.
என்ன சைலண்ட் ஆயிட்டிய? சைலண்ட் ஆகுதுன்னா புரிஞ்சுன்னு அர்த்தம். அல்ல புரியுதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன செய்தார்? ஆமா, அழைப்பு என்ன? அப்போஸ்தல அழைப்பு. செய்கிற வேலை என்ன? தீர்க்கதரிசியும் போதகர்களும். இதே இடத்துல இருந்தார்னா ஒன்றும் வைக்க மாட்டார், எல்லாம் உருவிட்டு நடுத்தருவில் விட்டுருவார். நம்ம என்ன செய்வோம்? கிளம்பிடுவோம். பைபிள் அழகா சொல்லுது, நான் அழைத்த ஊழியத்திற்காக என்ன செய். அப்பந்தான் இவர் சொல்லுகிறார், ஓஹோ, நான் ஊழியம் செய்வதல்ல முக்கியம், அழைத்த ஊழியம் செய்வது தான் முக்கியம். ஜனங்கள் அங்கீகரிப்பதல்ல முக்கியம், என்னை அழைத்தவர் அங்கீகரிப்பது தான் முக்கியம். அழைத்தவர் எப்ப அங்கீகரிப்பார்? நான் அழைக்கப்பட்ட ஊழியம் பாடுகளின் நடுவிலும், கண்ணீரின் நடுவிலும், அவமானத்தின் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும், நிந்தையின் நடுவிலும் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, நான் அழைச்ச ஊழியம் செய்கிறேன். அண்ணே, உன் சபையில் 5 பேர் இருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் தலை வணங்குவோம்னே. நீ ஆண்டவர் அழைச்ச ஊழியம் செய்தார். கர்த்தர் உங்களை தந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை விட மேன்மையான ஒரு மனுஷன் இல்லைன்னு நான் சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? 5000 பேர் இருக்கிற சபையில் 1000 பேர் பரலோகத்துக்கு போனால் 20% தான். 5 பேர் இருக்கிற சபையில் 5 பேரும் பரலோகத்துக்கு போனால் 100%. ஆண்டவருடைய கணக்கு இதுதான். உங்களை உலகம் அங்கீகரிக்கலைன்னு பார்க்காதீங்க. எனக்கு சந்தோஷப்படுகிறது தான். என் சபை பெருசா இருக்கா சின்னதா இருக்கா இல்லை, மறிக்கிறது வரைக்கும் என் அப்பன் தந்த ஊழியம் செய்தனா. அப்பா, என்னால் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஆனால் அப்பா அனுப்பின இடத்துல அப்பா தந்த ஊழியத்தை நான் செய்தேன். அதாவது 5 கொடுத்தவனுக்கு 10 ஆக்கணும், 2 கொடுத்தவன் 4 ஆக்கணும், 1 வச்சிருக்கிறவன் 2 ஆக்கினா போதும்னே, நீ 10 ஆக்க வேண்டாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நிறைய வச்சிருக்கணும்னு இல்லை, உண்மையா இருக்கணும்னு தான். அல்லேலூயா. நிறைய செய்யணும்னு அவர் சொல்லல, உண்மையா செய்யணும் தான் சொன்ன. எல்லாம் செய்யணும் சொல்லல, அழைச்ச ஊழியத்தை செய்யணும் தான் சொன்ன. உண்மையா அழைச்ச ஊழியம் நீங்க செய்ய முடியும்னா இன்னைக்கு ராத்திரி உன் சபையில் சிலையின் மேல், உன் சிரசின் மேல் அடுத்த வருடத்திற்கு வேண்டிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு வச்சுதான். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கவனிப்பாருனே. சில மனிதருடைய வார்த்தையை கேட்டு நீங்க மனம் சோர்ந்து போகலாம், ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் பெரியவர்களை அல்ல பார்ப்பது, அவருக்கு தேவை உண்மையானவர்கள். உண்மையானவர். நிறைய செய்தியால் உண்மையா செய்தி. ஆமென். உன்கிட்ட 1 தந்துட்டு ஆண்டவர் 10 எதிர்பார்க்கல, 1 தந்துட்டு 2 தான் எதிர்பார்க்கிற. உண்மையா செய்தியா? இன்றைக்கு பகல் வேளை எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும், அப்பா நீங்க எனக்கு தந்த ஊழியத்தை தந்த பலத்துல இத்தனை வருஷம் உண்மையா செய்தேன்ப்பா. பாடுகள் வந்துச்சு எல்லாமே இல்லை, கஷ்டங்கள் வந்துச்சு எல்லாமே இல்லை, நெருக்கம் வந்துச்சு எல்லாமே இல்லை, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல உண்மையா செய்தேன். ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி இதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உண்மையா செய்தேன்ப்பா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபிக்க போறேன். நான் உண்மையா செய்தேன்ப்பா, நான் உண்மையா செய்தேன்ப்பா, நான் உண்மையா செய்தேன்ப்பா, உண்மையா செய்தேன்ப்பா. இன்னும் உண்மையா செய்யணும்னு விரும்புறேன்ப்பா, இன்னும் உண்மையா செய்யணும்னு விரும்புறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்குரிய பங்கை உங்களுக்கு தந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு தேவ கிருபை என் கையில் இருக்கு, உங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கா என் அப்பன் தந்த பொக்கிஷம் என் கையில் இருக்கு, உங்களுக்கு தந்து விடுறேனே. உண்மையா செய். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி இட்டார். நான் உனக்கு 100 ரூபாய் தந்தா, சாரி 1000 ரூபாய் தந்தா நீ எனக்கு எவ்வளவு தருவ அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன், 10,000 rupees நான் உனக்கு தந்தா நீ எனக்கு எவ்வளவு தருவா? நான் எவ்வளவு கொடுக்கணும்? 1000 rupees கொடுக்கணும்.
நான் 1000 ரூபாய் தந்துடுவேன்ப்பா, 1,00,000 ரூபாய் உனக்கு தரேன்னு வையேன், நீ எனக்கு எவ்வளோ தருவேன்னா 10,000 ரூபாய் நான் கண்டிப்பாக தந்துடுவேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, மந்த்லி 10 lakhs rupees நான் உனக்கு தரேன்னு வை, நீ எனக்கு எவ்வளோ தருவேன்னா நான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு சொன்னேன், எனக்கு 10 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா எனக்கு தேவையில்லைப்பா, என் ஊழியத்துக்கு எனக்கு தேவையில்லை, நான் 5 லட்சம் ரூபா தந்துடுறேன், 50% நான் எடுத்துக்கிறேன், நம்ம சபை ஊழியத்துக்கு 5 லட்சம் ரூபா நான் தந்துடுறேன், நான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, 50% என் பிள்ளை தாரேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஆண்டவர் என்னை பெருமையாக நினைப்பார் அப்படின்னு இந்த எருமை நினச்சிது. ஆனால் அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், இப்பவும் சொல்கிறேன், நீ எனக்கு 1 தந்தா போதும், 9 நீ வச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன், 5 நான் வச்சுக்குவேன், 5 நான் உங்களுக்கு தந்துடுறேன். அவர் சொன்ன, இல்லைப்பா 9 நீ வச்சுக்கோ, 1 எனக்கு கொடு. நீ நிறைய தரணும்னு நான் நினைக்கல, என் பிள்ளை உண்மையா இருக்கணும்னு மட்டும்தான் நான். இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தப்பா, என் தெய்வம் எனக்கு சொல்லி கொடுத்தப்பா. அதனால நான் நிறைய செய்யணும்னு நினைக்கல, உத்திரி செய்யுന്നതിന് அல்ல, ஆமீன், விசுவஸ்ததையோட செய்யணும். நான் நிறைய செய்தேன்னா ஆண்டவர் பார்க்க மாட்டேன், நான் தந்த ஊழியத்தை உண்மையா செய்தியானே. இந்த 2023 முடிக்க போறீங்க, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் தந்த ஊழியத்தை உண்மையா செய்தியானே? நான் உண்மையா செய்தேன்னு சொல்றவங்க உங்க கரத்தை உயர்த்தி, நான் உண்மையா செய்தேன்னு உள்ளவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்தேன்ப்பா, நான் செய்தேன். அல்லேலூயா. அடுத்த வருடம் உண்மையுள்ளாதவர்களுக்கு அல்ல, உண்மையுள்ளவர்களுக்கு. சரி, என்னால இந்த வருடங்களில் அப்படி இருக்க முடியலப்பா, ஆனா இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் என்னோடு பேசினதை நான் உணர்றேன், நான் உண்மையா இருக்கேன், எனக்கு பலன் தாருங்கன்னு கேட்டா, இன்றைக்கு நாம் ஒன்று திரும்பி வருவோமே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை மறுபடியும் சேர்த்து அணைத்து கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் மெசேஜ் முடிச்சிட்டு இந்த பாயிண்ட் பேசலையே, இந்த பாயிண்ட் பேசலையே, இதை செய்திருக்கலாமே, இதை சொல்லி இருக்கலாமேன்னு போகும்போது குழம்பிக்கிட்டே போவேன். இந்த வேதத்தை சரியாய் கற்றுக்கொண்ட பிறகு நான் பேச முடியாததை குறித்து ஒரு நாள் வருத்தப்பட்டதே இல்லை, வருத்தப்படவே மாட்டேன். எனக்கு தந்த ஞானத்தில், அப்பா தந்த பலத்தில் உண்மையா செய்தேன்ப்பா, அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் ஒரு சபை போதகன், ஒரு மேய்ப்பன். இந்த வருடத்தை முடித்து தேவ சமூகத்தில் நிற்கும்போ எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஜனவரி டிசம்பர் மாதம் 31 வரும்போ எல்லா கடன், எந்தெந்த இடத்துல எல்லாம் கடன் இருக்குமோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பலிபீடத்துக்கு போவேன். 1ஆம் தேதி எப்பவுமே கடனாளியா நான் போய் நிற்கவே மாட்டேன். போய் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஊழியத்தை உண்மையா செய்த, அவங்க செய்த மாதிரி செய்தனான்னு நான் பார்க்க வேணாம். அந்த பாஸ்டர் 1000 பேரை ரட்சிப்புகளை என்னால 16 பேரை தான் ரட்சிப்புகளை நடத்த முடிஞ்சிச்சு. நான் அவனை மாதிரி செய்யல, இவனை மாதிரி செய்யல, யார மாதிரி நான் இருக்க வேணாம், நான் செய்ய வேண்டியதை உண்மையா செய்தேன். நான் சொல்லுது புரியுதானே? அது போதும்னே. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு கிருபை தருவார், இன்னைக்கு உனக்கு கிருபை தருவார். எப்படி இருக்கணும்? அழைத்தவருக்கு அழைப்பை நிறைவேற்ற அதை மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு கர்த்தர் அக்கினி ஆக்கி வெளியே அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவார்னே, கர்த்தர் கிருபை தருவார்னே. அல்லேலூயா. ஒரு சாதாரண 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவன், ஒரு சாதாரண லாரி டிரைவர் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கிறான்னா தோத்தரும் தகுதியா இருந்ததுனால இல்லை, தகுதிப்படுத்தினதுனால தான். எனக்கு உதவி செய்தவர் ஒன்ன மறப்பாரண்ணே, உங்க கண்ணீரை மறைப்பாரண்ணே, உங்க பிரயாசங்களை மறைப்பாரண்ணே, நீ பட்னியா கிடந்ததை அவர் மறப்பாரண்ணே. இந்த உலகத்தில் ஆண்டவரால் முடியாதது அதாவது உண்டானே, உண்டா இல்லையா?
நான் உண்டுமே. உண்மையா ஆண்டவருக்கா செயல்படுகிறவன் அவரால் மறக்க முடியாதுன்னு. என் அப்பனால முடியாத ஒன்றை மறக்க. ஓ, பிரயாசத்தை மறக்க முடியாது, உன் பட்டினியை மறக்க முடியாது, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அழுததை மறக்க முடியாது. அவர் மறந்திருந்தா நம்ம பலரும் காணாம போயிருப்போம். இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அழைப்பை நிறைவேற்றுவதற்காக என் பிள்ளைகளோடு நான் இணைந்து கொள்ளப் போகிறேன். 2024 இதை தான் கர்த்தர் சபை சபையா சொல்லுகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 10:44 எடுங்கனே, ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 10:44. கஷ்டமா இருக்குமா? நான் ஓடுறேனோ? தோத்திரம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், எங்க போயிட்ட நீ? மைக்கில் வாசிக்கியா? ஒண்ணு இல்லை, நீ வாசி. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆமென். நீங்க எல்லாம் தமிழ் நல்லா படிக்கணும். நான் தான் மோசம்னு நினைச்சேன், என்னை விட மோசம் எல்லாம் இருக்கேன். சரி, அப்ப நீங்க நல்லா கவனிங்க. பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டது யார்? பேதுரு. பேதுருவை போய் கூட்டிட்டு வர்றாங்க. எதுக்கு? ஊழியம் செய்ய. அப்ப இந்த இடத்துல பிரசங்கியார் யாரு? ஆமா, அழைக்கப்படாத ஒருத்தர் உள்ள நுழைகிறார் பாரு. ஊழியம் செய்துட்டு இருக்கிறது யாரு? செய்துட்டு இருக்கிறது யாரு? பேதுரு அழைக்கப்பட்டு வந்தவர். ஆனா இவர் பேசிக்கிட்டே இருக்கார். அதாவது நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன், திடீர்னு இவர் வந்து மைக் எடுத்துட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டார். பேதுரு பேசிக்கிட்டே இருக்கார், ஆவியானவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். அப்ப என் ஊழியத்துக்குள்ள இன்னொருத்தர் குறுக்கிடுகிறார். இந்த வருஷம் எத்தனை வருஷமா ஊழியம் செய்றேனே? 7 வருஷங்கள். 7 வருடம் நீங்க ஊழியம் செய்தீங்க. இந்த வருஷம் உங்கள் ஊழியத்தின் இடையில் ஆண்டவர் வெளியரங்கமாய் குறுக்கிடுகிற வருஷமா இருக்கும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நான் செய்கிறேன் அப்ப அழைச்ச ஊழியத்தை நான் செய்கிறேன்னு தானே நீ சொல்ற. நீ செய்கிற ஊழியத்தில் அழைக்கப்படாத ஒருவர் நுழைய போகிறார். உங்க சபை இதுவரை உங்களை கண்டு வளர்ந்தது, இனி ஆவியானவருடைய மகிமையை கண்டு வளரும். 2024 கர்த்தர் குறுக்கிடுகிற வருஷம். சொல்லுங்க, கர்த்தர் குறுக்கிடுகிற வருஷம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்கனே, உங்க ஊழியத்தில் கர்த்தர் குறுக்கிட போகிறார். நம்ம ஊழியத்தில் கர்த்தர் കുറുക്കിട പോകരാ. മലയാളത്തിൽ അത് മനസ്സിലാക്കിയോ നിങ്ങൾ? അല്ലെ എന്ത് മനസ്സിലാക്കി? ഞാൻ ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ഞാൻ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ പെട്ടെന്ന് നിങ്ങൾ ഇടയിൽ കയറി പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങി. അപ്പം അതിന് നിങ്ങൾ എന്ത് പറയും? ഇടയിൽ കയറി ശുശ്രൂഷിക്കാൻ തുടങ്ങി. ഇപ്പൊ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്നത് ആരാ? അവിടെ പത്രോസ് പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ശുശ്രൂഷിക്കാൻ തുടങ്ങിയതാര്? പരിശുദ്ധാത്മാവ്. അപ്പൊ ഇത്ര വർഷം 10 വർഷം 20 വർഷം നമ്മൾ ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരുന്നു. പക്ഷെ നമ്മുടെ ശുശ്രൂഷയ്ക്കിന്റെ ഇടയിൽ പരിശുദ്ധാത്മാവ് തന്നെ ശുശ്രൂഷിക്കാൻ വന്നു. അതുപോലെ ഈ വരുന്ന വർഷം നമ്മളുടെ ശുശ്രൂഷയിൽ പരിശുദ്ധാത്മാവ് തന്നെ യോജിപ്പിക്കുന്ന. ഓക്കേ, മനസ്സിലായല്ല? கைகளை உயர்த்தி வரல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்க ஊழியத்துல அழைக்கப்பட்டு உண்மையா செய்கிற உங்கள் ஊழியத்துல ஆவியானவர் இணைகிற வருஷம். சொல்லுங்க, ஆவியானவர் இணைகிற வருஷம். ஆவியானவர் இணைகிற வருஷம். விரும்புறியான்னு? நான் விரும்புறேன். எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். அதனாலதான் அனுப்புற மேடையெல்லாம் ஓடி ஓடி சொல்றோம். இந்த வருஷம் என் அப்பன் உன் அழைப்பில் இணைந்து செயல்பட போகிறார்.